திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகா சமேத அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் திருவெண்காடு என்ற இந்த மிகவும் உன்னதமான சிவக்ஷேத்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கோயிலோட விசேஷம், இங்கே தான் அகோர வீரபத்ரர் தனி சந்நிதியாக இருக்கார். அப்புறம் சிதம்பரம் நடராஜா சந்நிதி பிரத்யட்சமாக சிதம்பரம் மாதிரியே சந்நிதி இருக்குது. இந்த கோவிலில் 3 விருட்சம் 3 குளம் அது மாதிரி எல்லாமே 3 இருக்கும். ரொம்ப விசேஷமான கோவில். புதக்ஷேத்திரம். இது மகாவிஷ்ணு பாதம் இருக்குது. காசிக்கு நிகரான க்ஷேத்திரம்னு சொல்லப்படுறது. ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக விழாவில் நம்ம இறை இசை பயணம் டீமுக்கு இந்த கொடிமரம் கைங்கரியம் கிடச்சிது. அந்த கொடிமரம் கைங்கரியத்துக்கு இறை இசை பயணம் நிகழ்ச்சி நடத்தி நிறைய அன்பர்கள் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கா. நம்ம இறை இசை பயணம் குரூப் இன்றைக்கி போயிட்டு அந்த கோவிலில் இசை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் இங்கே போஸ்ட் பண்ணுறோம். இந்த உன்னதமான கைங்கரியத்தில் பங்கெடுத்துட்ட அத்தனை பேரோட பேர் நட்சத்திரம் கோத்திரத்தை கலெக்ட் பண்ணி அவளோட குடும்பக்ஷேமத்திற்காக கும்பாபிஷேகத்தன்னைக்கு சங்கல்பம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி நிறைய கைங்கரிகள் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திப்போம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகா சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதில் நம்ம இறை இசை பயணம் குரூப்புக்கு பெரிய பாக்கியமாக இந்த கொடிமர கைங்கரியம் கிடச்சிது. இந்த கொடிமர கைங்கரியத்தில் ஈடுபட்டு அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண அத்தனை குடும்பத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு கும்பாபிஷேகத்தன்னைக்கு சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணியிருக்கு. இன்றைக்கி இந்த மண்டலாபிஷேகத்துக்குள்ளே ஒரு நாள் வரணும்னு இந்த இறை இசை பயணம் குரூப் இன்றைக்கி வந்து சுவாமிக்கு சங்கீத சமர்ப்பணம் பண்ணினோம். இந்த தரிசனம் பற்றியும் உங்களுக்காக இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். திருச்சிற்றம்பலம். வந்து நிழல்